வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சிவாஜி vlog. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கேட் 2024ஓட ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டு விதமாக இருக்குது. இதர் நம்ம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லை வந்து ஒரு கேட் கோச்சிங் ஜாயின் பண்ணி அங்கே வந்து நம்ம கோச்சிங் எடுத்தால் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமா, அப்படி கேட் கோச்சிங் ஜாயின் பண்ணணுன்னா என்ன மாதிரி கேட் கோச்சிங்லாம் ஜாயின் பண்ணலாம், இல்லை செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணால் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வீடியோ தான் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட் கோச்சிங். ஓகே, எப்போ கோச்சிங் ஜாயின் பண்ணலான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இல்லை வந்து நிறைய பேர் டைலமாலே இருப்பாங்க. நான் வந்து நல்லா தான் படிச்சுட்ருக்கேன், ஸோ எனக்கு கோச்சிங் தேவையா அப்படின்ற மாதிரியும் சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஸோ நான் என்ன பெட்ரு சொல்வேன்னா, யூடியூப் ரிசோர்ஸஸ் வீடியோஸ் வந்து நிறையா இருக்குது. கேட் ரிசோர்ஸஸ்ன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலில் நிறையா டீச்சிங் வீடியோஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணிவிட்டு, ஸோ கேட் சிலபஸ்ன்னு சொல்லி நீங்கள் நெட்டில் போட்டாலே வந்துடும். இல்லை நானும் ஓகே ஒரு இமேஜ் நான் போடுறேன் என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்லி. ஸோ இந்த இமேஜ் தான் வந்து கேட் சிலபஸ்ஸு. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு டாபிக்ஸுமே நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்தே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கான்செப்ட்ஸ் தெரிஞ்சவுடனே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இருக்கும், கேட் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்னு சொல்லி நீங்கள் நெட்டில் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் இருக்க சம்ஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். உங்களால் நல்லா சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா யூ ஆர் டூயிங் குட். புரியுதா? ஸோ நமக்கு வந்து அடிஷ்னலாக கோச்சிங் தேவையில்லை, மெயினாக குவான்ஸுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி டிஏஎல்ஆருமே வந்து யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா 100 மஸ்ட் சால்வ் டிஏஎல்ஆர், 50 மஸ்ட் சால்வ் எல்ஆர் செட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா யூடியூப் வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நிறையா செட் சால்வ் பண்ணிவிட்டு, அப்புறம் கேட்டோட ப்ரீவியஸ் இயர் செட்ஸ் எல்லாம் இருக்கும், அதையுமே நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்த பிறகு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எனக்கு கோச்சிங் உண்மையிலே தேவையா, இல்லை நான் வந்து செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து நான் நல்லா பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே தான் வந்து விஆர்சிக்குமே. ஆனால் விஆர்சி பொறுத்தளவுக்குமே வந்து உங்களுக்கு சிலபஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரிக்ஸ் தான் தெரியணும், ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதை பற்றி அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் போகிறேன் கண்டிப்பாக. ஸோ இதுதான் நான் மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம கோச்சிங் தேவையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து இப்போதைக்கு வந்து நான் மோஸ்ட்டாக வந்து நார்த் இந்தியன் வீடியோஸ் தான் வந்து நிறையா இருக்கும். பட் நான் வந்து கொஞ்சம் அந்த எக்ஸல் ஷீட்லேயே வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைக் சவுத் இந்தியன் தமிழ் லாங்குவேஜஸில் இப்போ அரித்மெட்டிக், அல்ஜிப்ராலாம் சொல்லி கொடுத்தா நமக்கு இன்னும் சூப்பராக புரியும்ல. அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து யூடியூப்லேருந்து ஒவ்வொரு வீடியோஸாக காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அந்த ஷீட் முடித்தோடனே வந்து உங்களுக்கு கீழே இருக்க எக்ஸல் ஷீட்லேயே வந்து அப்டேட் ஆகிருக்கும். அப்படி சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீயாக நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நான் அதிலே வந்து இப்போ ஸ்டடி பிளான், ஓகே மந்த் வைஸ் இப்போ என்ன டிசம்பர் தான் அது. ஸோ ஓகே, நான் ஜான்லேருந்து உங்களுக்கு பிளான் சொல்லிடுறேன். ஜான்லேருந்து என்னென்ன பண்ணணும் டில் நெக்ஸ்ட் நவம்பர் வரைக்கும். எக்ஸாம் மோஸ்ட்டாக வந்து நெக்ஸ்ட் இயர் நவம்பர் லாஸ்ட்டு சண்டே என்னவோ அப்போ தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாம் டேட்டில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் இருக்காது. நெக்ஸ்ட் இயர் நவம்பர் லாஸ்ட் சண்டே என்ன டேட்டோ அன்றைக்கி தான் எக்ஸாமு. ஸோ நான் மந்த் வைஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பிளான் போட்டே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் தான். வீடியோஸுமே டாபிக் வைஸ் வீடியோஸ், ஆவரேஜஸ்னால் என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ராப்பராக ஆர்டர் பண்ணி க்ரியேட் பண்ணி தரேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே கேட் கோச்சிங் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் அதான் நெக்ஸ்ட்டு இந்தியாவிலேருந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு டாப் 5 கேட் கோச்சிங் சென்டர்ஸோட நான் ரிவ்யூஸ் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். ஸோ அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவை பண்ணிடவா, இல்லை ஒவ்வொரு கேட் கோச்சிங்க்கு வந்து தனித்தனியாக வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஐஎம்எஸ்ஸுக்கு தனி வீடியோ, டைமுக்கு தனி வீடியோ, 2IMக்கு தனி வீடியோ, அந்த மாதிரி போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை ஒரே வீடியோலேயே வந்து எல்லா கேட் கோச்சிங்கோட கம்பேரிசன் பண்ணி சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு மட்டும் சொல்லிக்கோங்க. பட் நான் வீடியோ போடுறது கன்ஃபார்ம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் எஃபெக்டிவாக இருக்கும், டைம் கன்சியூம் இல்லாமல் ஈஸியாக வந்து முடிகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஸோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள், சாரி கமெண்ட்டில் அதை பற்றி சொல்லுங்க. ஸோ நான் கேட் 2023 எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து 2022 ஒரு அட்டம் கொடுத்தனால எனக்கு அப்போயே ஒரு பேசிக் ஐடியா இருந்துச்சு எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ 2023 வந்து மோஸ்ட்டாக வந்து நான் செல்ஃப் ப்ரிப்பேர் தான் பண்ணேன். ஸோ வீடியோ லெக்சர்ஸ்லாம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக அன்அகாடமி, எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். ஸோ அதனால தான் நான் அன்அகாடமின்னு சொல்லி சொல்கிறேன். உங்களுக்கு ஹிந்தி தெரியலைன்னா நீங்கள் வந்து அன்அகாடமி பக்கம் போனீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ நான் வந்து குவான்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்அகாடமி கேட்டுன்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒன் ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ ஆவரேஜஸ் ஒன் ஷார்ட் வீடியோ, அல்ஜிப்ரா ஒன் ஷார்ட், இல்லை டாபிக் வைஸ் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஒன் ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச டீச்சர் வந்து ராமன் திவாரின்னு சொல்லி குவான்ஸில் ஒருத்தர். ஸோ அவர் வந்து ஒரு வீடியோ இருக்கும், ஒரு 2 hours வீடியோ இருக்கும் ஆவரேஜஸ்ஸு. அதை நம்ம ஃபுல்லாக பார்த்தாலே கேட்டுக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, அதுக்கு ஆவரேஜஸில் நம்ம வந்து என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் கேட் எக்ஸாமில் ஆவரேஜஸில் என்ன டாபிக் கேட்டாலும் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ போட்டிருப்பார். அந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே இருந்துச்சு குவான்ஸு. அது எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது ஃப்ரீ தான், நம்ம யூடியூப்பில் போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதிலே வந்து ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயுமே அரௌண்ட் 20 to 25 சம்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம டெய்லி சால்வ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அது பண்ணேன். குவான்ஸுக்கு வந்து மோஸ்ட்டாக அதை தான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் விஆர்சி பொறுத்தளவுக்கு வந்து பயங்கரமாக எனக்கு கொஞ்சம் கஷ்டமானதான். நான் வந்து விஆர்சி மட்டும்தான் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். எங்கன்னா கரியர் லான்ச்சரில் வந்து ஜிஜோ அப்படின்னு சொல்லி ஒரு விஆர்சி 1000 சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ ஜிஜோ ஸ்ரீனிவாசன் அவர் தான் வந்து அந்த டீச்சர், விஆர்சி ஃபேக்கல்ட்டி அவங்க. ஸோ அவர் எடுக்கிறது எனக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு, அப்ளை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக விஆர்சிக்கு வந்து நான் அந்த கோர்ஸ் தான் சூஸ் பண்ணேன். விஆர்சி 1000 அரௌண்ட் 5000 to 6000 இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதில் என்னென்னா அவங்களே வந்து டெய்லி ஆர்டிகல்ஸ் கொடுத்துருவாங்க, என்னென்ன படிக்கணும், அதுக்கப்புறம் பேராஜமல் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் மெயின். ரீடிங் ஹேபிட் வந்து நம்ம அடிஷ்னலாக டெவலப் பண்ணிக்கிறது தான். ஸோ அது வந்து விஆர்சிக்கு நான் அதை பண்ணேன். டிஏலாம் நான் சொன்ன மாதிரி தான், செட் எடுத்து நம்ம பாட்டுக்கு அப்படியே சால்வ் பண்ண வேண்டியது தான். அப்புறம் ஐஎம்எஸ்சில் வந்து நான் மாக் டெஸ்ட் சீரீஸ் எடுத்தேன். ஸோ மாக் டெஸ்ட் சீரீஸ் வந்து அதுவும் அரௌண்ட் 5000 rupees சார்ஜ் ஆச்சு. மாக் டெஸ்ட் சீரீஸ் ஏன் ஐஎம்எஸ் சூஸ் பண்ணேன்னா, அதில் வந்து லாஸ்ட் இயர் கரியர் லான்ச்சர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வருஷம் மாக் டெஸ்ட் வந்து நான் ஐஎம்எஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதில் அந்த ஏஐ பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கொஸ்டின் இப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நமக்கு தெரியல அப்படின்னா வீடியோ சொல்யூஷன் இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கிட்டா இப்படி பண்ணணும்னு சொல்லி நீட்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இதே கொஸ்டினில் நம்ம சேம் பேட்டர்னை நம்ம நிறையா கொஸ்டின் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த ஏஐ பேஸ்டு கொஸ்டின் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சிமிலர் பேட்டர்ன்லேயே வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும், மிச்சப்படி அதே லாஜிக்கில் தான் நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த கான்செப்ட் கிளாரிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் ஐஎம்எஸ் தான் சூஸ் பண்ணேன் இந்த வருஷம். அதுக்கப்புறம் நான் 2IIMல ஒர்க் பண்ணால அதோட ரிசோர்ஸுமே எனக்கு வந்து ஃப்ரீ கோர்ஸ் அக்சஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாம் 2IIMல நிறையா இருக்கும். ஸோ டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்க மாக் டெஸ்ட்டு, அவங்க கொடுக்குற அனாலிசிஸ் எல்லாமே வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய கேட் ப்ரிப்பரேஷன் ஜேர்னிக்கு. ஸோ இதுதான் நான் வந்து மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க, நம்மளால் எப்படி தனியாகவே நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, இல்லை நமக்கு கோச்சிங் வேணுமான்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக எல்லா கேட் கோச்சிங்ஸோட ரிவ்யூஸ் வந்து வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, என்னென்ன டீச்சர்ஸ்லாம் சொல்லி தராங்க, மார்க் டெஸ்ட்டு எல்லாம் எவ்வளோ மார்க் டெஸ்ட் தராங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலு. அப்புறம் என்னோடய ப்ரிப்பரேஷன் எல்லாம் மெயினாக அந்த கிராக்யூ டெய்லி டார்கெட்ஸு. ஸோ அதுவுமே நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். அதுவுமே நீங்கள் பண்ணுங்கள். அது இப்போது ஸ்டார்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, மேபி அரவுண்ட் ஜூன் ஜூலைலேருந்து அவங்க கன்சிஸ்டண்ட்டாக கிராக்யூ வந்து டெய்லி டார்கெட்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. அதுவும் அரௌண்ட் 2000 rupees என்னமோ தான் இருக்கும் டெய்லி டார்கெட்ஸ். அந்த மொத்த பேக்கேஜு 2000 கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அரௌண்ட் பிளென்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இந்த மாதிரி நான் சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் ப்ராப்பராக ஜேனில் என்ன பண்ணும், ஃபிப்பில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும்.
கரெக்ட் தானே? ஸோ அதான் நான் அடுத்து பண்ண போகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் மேபி இருக்கும், இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். வேறு எதாவது பற்றி உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுக்கிறேன். ப்ளஸ் கண்டிப்பாக நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Don't worry, be happy.